வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பர் டூப்பராக தார்மாராக மேலே ஏறிச்சு. 23,100 இதுதான் நம்மளோட இலக்காக இருந்துச்சு. அந்த இலக்கை இன்னைக்கு அழகாக டச் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,900 23,000 இந்த லெவலில் ஹை கால் ரைட் ஆயிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தது நாளைக்கு ரைட் ஒரு மேபி ஒரு சின்ன ஃபால் இருக்கலாம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஃபால் வரலாம். 2300க்கு அப்புறமா கீழே வரும்ன்றது எதிர்பார்த்தேன். பட் ஷார்ட் கவரிங்கில் பக்காவாக மேலே தூக்கிட்டு போயிருக்கு. பியூர் ஷார்ட் கவரிங். நீங்கள் டேட்டாஸ் எப்பயுமே ரோல் ஓவர் நடக்கும். ரோல் ஓவர்ன்றது இந்த மந்தோட கான்ட்ராக்டை விற்றுட்டு அடுத்த மந்தோட கான்ட்ராக்டை வாங்குவாங்க. இது ஆப்ஷன்ஸில் அந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் அந்த இதில் நான் சொல்ல. ரோல் ஓவர்ன்றது கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை விற்றுருவாங்க. என்கிட்ட கையில் இருக்குது, நான் பையில் இருக்கிறேன்னா அதை விற்றுட்டு பொசிஷனை தே ஷிஃப்டட் டு தி நெக்ஸ்ட் மந்த். அந்த ரோல் ஓவரை மோஸ்ட்டாக இப்போ எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அது மண்டேலேருந்து ஆரம்பிப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரைடேவே ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இன்றைக்கே ரோல் ஓவர் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ராடல் போடுவாங்க. மந்த் பிகினிங்கில் ஸ்ட்ராடல் போடுவாங்க. ஏன்னா மந்த் பிகினிங்கில் ட்ரைனிங்கில் நீங்கள் வரும்போது ஆக்சுவலாக எங்கள் ட்ரைனிங்கில் அதெல்லாமே உண்டு. மந்த்லி ரேஞ்ச் ஒரு நிஃப்டிக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ரேஞ்ச் போடுவோம். மந்த்லி ரேஞ்ச் நாங்கள் போடுவோம். அது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குது. அந்த ரேஞ்சை நம்ம போட்டால் ஆல்மோஸ்ட் இந்த 12 மாதம் நீங்கள் அந்த ரேஞ்சு போட்டிங்கன்னா 9 மாதம் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்டாக நிற்கும் மோஸ்ட்டாக. ரைட். ஒரு சில டைமில் தான் ஒரு லேஸாக அப்படி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். ஐ மீன் டு சே பிரேக் அவுட்டாக இல்லை பிரேக் டவுனாக ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வரும். பட் ஈவன் 90% சக்ஸஸ் ரேட் இஸ் சம்திங் வெரி குட். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராடல்ஸ் போடும் போதும் நேற்று ரைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. எப்பயுமே பிகினிங் ஆஃப் தி மந்த்து தான் ஸ்ட்ராடல்ஸ் போடுவாங்க. ஆனால் நேற்று அந்த ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க ஃபார் நெக்ஸ்ட் மந்த். ரைட். நீங்கள் ஆப்ஷன் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24th 2025க்கான ஸ்ட்ராடல் 23,100 போட்டிருக்காங்க. காலையும் விற்றுருக்குறாங்க, புட்டும் விற்றுருக்குறாங்க. அங்கே போய் நீங்கள் பாருங்கள், ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் அவங்க 23,000 ஸ்ட்ராடல் போட்டிருந்தாங்க ஃபார் தி மந்த் ஆஃப் கரண்ட் மந்த் மார்ச்சுக்கு. அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு தே ஹவ் கான் இன் ஃபார் 23,100. இது பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ரைட். காலையும் விற்கிறது, புட்டியும் விற்கிறது. இது சம்திங் வெரி அன்யூஷுவல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு என்ன அன்யூஷுவல்னு சொன்னால் எப்பயுமே மந்த் பிகினிங்கில் போடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஃப்ரைடே அன்னைக்கு போடுவாங்க, இல்லை மண்டே அன்னைக்கு போடுவாங்க, நெக்ஸ்ட் மண்டே. ரைட். இதுதான் நார்மல் போடுற ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாட் ஆஃப் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் ஆகட்டும், இல்லை ஸ்மார்ட் மணி ஆகட்டும். ரெண்டாவது அந்த ஸ்ட்ராடல் போடுறது அதுவும் பிக் குவான்டிட்டியில் ஆல்மோஸ்ட் 3 லட்சம் குவான்டிட்டி இருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த 3 லட்சம் குவான்டிட்டியில் அது மாதிரி ஸ்ட்ராடல் போடுறாங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் போடுவாங்க. 23,000 இல்லை 23,500 அது மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் போடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக நேற்று 23,100 போட்டிருக்காங்க. காலையும் புட்டியும் விற்றுருக்குறாங்க. Very interesting actually. Some big smart money has done this, right? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. அண்ட் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் ஃபியூச்சர்ஸ் 23,191, ஸ்பாட் 190. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது. இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் மார்ஜினல் எக்ஸ்பைரி. ரைட். ப்ரீமியம் வெறும் 7-8 பாயிண்ட் தான் இருக்குது. சம்திங் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நியூட்ரலான பொசிஷனில் நின்றுட்டுருக்கு. இந்த மந்த் கான்ட்ராக்ட் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் எடுத்துக்கிட்டனாலும் அது மாதிரி தான் நிற்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் நான் எக்ஸிஸ்டன்ஸில் நிற்கிது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இது மாதிரி பொசிஷன்ஸ் பார்த்து. ஸோ மோஸ்ட் லைக்லி ஐம் நாட் சேயிங் வரும்ன்றது நான் சொல்ல. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:45 பக்கமாக பண்ணுறோம். மோஸ்ட் லைக்லி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2,
நாளைக்கு வந்து மார்ச் 21. மார்ச் 21 வந்து கேன் டேட். WD கேன் வந்து மார்ச் 21 வந்து அவர் 0 டிகிரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட எல்லா கேல்குலேஷனுமே. 0 டிகிரி, செப்டம்பர் 23 வந்து 180 டிகிரிஸ், ஜஸ்ட் ஆப்போசிட், ரைட்? டிசம்பர் 22 வந்து அப் சைடில் வந்து உங்களுக்கு 270 டிகிரி, கீ சைடில் வந்து ஜூன் 22, ரைட்? இது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் பி 90 டிகிரிஸ். ஸோ இந்த டிகிரிஸில் வந்து ப்ரைஸை வந்து என்றைக்கு நம்ம வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும்போதும் டெஃபினட்டாக ப்ரைஸையும் டைமையும் ஸ்கொயரிங்னும் நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் ப்ரைஸ் டைம் ஸ்கொயரிங்ன்றது. ஸோ இந்த இதில் பேசஸில் இந்த ப்ரைஸ் வரும்போதும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் ப்ரைஸ் வரலாட்டினாலும் இந்த டைமில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் டேட் கேன் டேட்டில். இது வந்து செப்டம்பர் 23 180 டிகிரி, 0 டிகிரி வந்து நாளைக்கு வருது மார்ச் 21. இதுக்கான அஸ்ட்ராலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஊரில் வந்து உத்தராயணா தட்சிணாயனான்றது நம்ம சொல்லுவோம், பட் இன்டர்நேஷ்னலி இது வந்து ஈக்குனாக்ஸ் டேட்டுன்னுவாங்க, ரைட்? டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். இது 12 மணி நேரம், அது 12 மணி நேரம். பட் அஸ்ட்ரானமிக்கலி, ரைட், பிளானட்ரி பொசிஷன் வச்சு அஸ்ட்ரானமிக்கலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எர்த்தோட ஈக்குவேட்டரும் சன்னோட ஈக்குவேட்டரும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அதனால தான் வெயில் ஜாஸ்தி உச்சத்தில் இருக்குது. எனிவே அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இன்னையிலேருந்துனா ஐம் டாக்கிங் அபவுட் 21 டே வந்து பெருசாகிட்டே வரும், நைட் சின்னதாகிட்டே இருக்கும். இது அஸ்ட்ரானமிக்கல் சைடில். கேன் டேட்டில் வென் ஈக்குவேட்டர்ஸ் ஆர் இன் ஸ்ட்ரெயிட் லைன், டெஃபினட்டாக வந்து சம்திங் வெரி ஹை எனர்ஜி டேஸ் இருக்கும். அண்ட் பாஸ்டில் போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், இந்த டேட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் இம்பார்ட்டண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். மார்க்கெட் மட்டும் கிடையாது, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இந்த 4 டேட்ஸு, இது இல்லாத இன்னொரு 4 டேட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பண்ணால் இன்றைக்கி டேட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் WD கேன் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பீஸ் கூட மனுஷன் விட்டுட்டு போகல, ரைட்? இன்றைக்கி டேட்டில் வந்து ஹூவர் கால்ஸ் தட் ஐ எம் ஏ கேன் எக்ஸ்பர்ட்னு சொன்னால் ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து 5% தெரிஞ்சிருக்கும்னு வச்சுங்க. இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஆள் வந்து 5%க்கு மேலே தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மனுஷன் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுட்டு போயிருக்கிறான். இவனுக்கு ஒரு 5% இருக்கும், இவனுக்கு வந்து ஒரு 2% இருக்கும், இவனுக்கு ஒரு 4% இருக்கும். இப்படி தான் இருக்கோ இல்லையா, இட் இஸ் ஸ்கேட்டர்ட், ரைட்? அண்ட் நோபடி நோஸ் பியாண்ட் 5-10%க்கு மேலே நாலேஜ் யார்ட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இந்த கேன்ற சொல்கிறவங்க வந்து அப்படியே இந்த யானையை தொட்டு பார்த்து இது யானை இப்படி தான் இருக்குன்ற கதை சொல்கிறது தான். நோபடி நியூஸ் ஒய் WD கேன் வந்து என்ன பண்ணார், என்ன பேசிஸில் பண்ணாருன்றது. அவர் இருந்த காலகட்டத்தில் யூஎஸில் வந்து அஸ்ட்ராலஜி வாஸ் பேண்ட். யாராச்சும் அஸ்ட்ராலஜி பண்ணுறான்னு சொன்னால் அவனை பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அதனால் இவரை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லு. WD கேன் வந்து இந்தியாவில் வந்து அஸ்ட்ராலஜி, எஸ்பெஷலி ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற அஸ்ட்ராலஜி, அதை கற்றுக்கிட்டு போய் தான் வந்து இது பண்ணாருன்றது சொல்கிறாங்க. போய் பாருங்கள், WD கேனோட கேன் ஸ்கொயர் ஆஃப் 9க்கும் சர்வத்தோபத்ரா சக்ராவுக்கும் நீங்கள் பாருங்கள், யூ வில் ஃபைண்ட் அ சிமிலாரிட்டி. சர்வத்தோபத்ரா சக்ரா வந்து இந்தியாவில் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அது வந்து ஃபேமஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் WD கேன் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அவர் சொல்கிறது வந்து, நான் ஈஜிப்டில் இருக்கிற பிரமிட்ஸை பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டேன், ஜீசஸ் சொன்ன பைபிளில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் கற்றுக்கிட்டேன், இதுதான் அவர் சொல்லுவார் ஒழிய ஆக்சுவல் கேல்குலேஷன்ஸ் வெளியில் யார்ட்டையுமே விடல. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டை வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஏர் த்ரூ தி டனல்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை நீங்கள் வந்து 100 தடவை படிங்க, 100 அர்த்தம் கிடைக்கும். அந்த புக்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த புக்கை படித்து இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னு சொன்னால் கிறிஸ்டியானிட்டி அண்ட் பைபிள், நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக படிக்கிற பைபிள் இல்லை, பழைய காலத்து பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கணும். ஒன்று, பைபிளில் சொல்கிற அஸ்ட்ரானமிக்கல், ரைட், பிளானட்ரி பொசிஷன்ஸ் பற்றிலாம் சிலது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, அது பற்றி தெரிஞ்சிருக்கணும். 3வது, உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். 4வது, முக்கியமாக உங்களுக்கு வந்து அஸ்ட்ரானமி பக்காவாக தெரிஞ்சிருக்கிறோம், ப்ளஸ் அஸ்ட்ராலஜி பக்காவாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு இருந்தால் இந்த
ஏர் த்ரூ தி டனல் நீங்கள் படிக்கும் போதும் மேபி ஒரு 2 இல்லை 3% ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் எனக்கு 2 நாளில் சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க. மனுஷன் 30 வருஷம் ரிசர்ச் பண்ணி 40 வருஷம் ரிசர்ச் பண்ணியே இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. WD கேன் வந்து ஒரு புக்கு எழுதியிருந்தார், ரைட்? அந்த புக்கை வந்து 1945 பப்ளிஷ் பண்ணதாக போட்டிருந்தது. அதாவது இப்போ லெட்ஸ் அஸ்யூம் இப்போ நம்ம வந்து 2025 இருக்கிறோம், ரைட்? நான் வந்து 2000 2025 வரைக்கும் நான் வந்து சரித்திரம் எழுதுகிறேன். இத்தனாம் தேதி இது நடந்துச்சு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட் நடந்துச்சுன்னு சொல்லி போட்டுட்டு 2025 நான் வந்து புக் எழுதுறேன். ஸோ 2000 2025 வரைக்கும் இன்றைக்கி உட்காந்து எழுத முடியும். இந்த மனுஷன் வந்து 1945 வந்து இந்த புக்கு எழுதுனாக அவர் போட்டுட்டு 1928 இருந்து, ரைட், 1928 இருந்து இந்த புக்கு எழுதுறாரு. அதாவது இத்தனாம் தேதி இது நடந்துச்சு, இது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கையெழுத்து போடும்போது 1945 போடுறாரு. ஆனால் புக்கு பப்ளிஷ் ஆனது எப்போ? 1928. இந்த மனுஷன் எழுதுனதில் World War I, அதாவது கிரேட் டிப்ரெஷன் 29 இருக்குது. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 5 நாள் மூடப்படும் பிகாஸ் ஆஃப் பேனிக்ன்றது அவர் எழுதியிருந்தார். World War I வரும்ன்றது எழுதியிருந்தார். World War, அதாவது டேட்டோட இத்தனாம் தேதி இது மாதிரி ஒன்று நடக்குன்றது போட்டிருந்தார். World War II வந்து இப்படி இருக்கும், பிளெயின்லாம் பறக்கும், நியூக்ளியர் பாம்பு போடுறாங்கன்ற வரைக்கும் அவர் எழுதியிருக்காது. டேட் வரைக்கும் மனுஷன் எழுதியிருக்கிறான். நினச்சி பாருங்கள், 1928 வந்து he was able to write about 1945. ஸோ இந்த அளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுற ஆள் அஸ்ட்ராலஜி தான் யூஸ் பண்ணான்றதுக்கு எல்லாருக்குமே ப்ரூஃப் இருக்குது. 1 2 அப்போ ஸ்டாக்கோட ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருப்பாருன்னு நினச்சி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வீட் இருக்குல்ல, கோதுமை, அதோட ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸு 4.5 வருஷம் கழித்து இந்த ப்ரைஸில் இருக்கும். அவர் எப்பயுமே வந்து இந்த ப்ரைஸில் இருக்குன்னு சொல்ல மாட்டார், இந்த ப்ரைஸை க்ராஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தார். நம்ம ஊர்லன்னு வச்சிங்களேன், 3:30 மணிக்கு நம்ம மார்க்கெட் முடியுது. அது மாதிரி 3 மணிக்கு வரும்போதும் நிறைய பேரை வந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, சப்போஸ் ப்ரைஸ் வந்து அந்த இதை டச் பண்ணலன்னு சொன்னால், ரைட், அந்த ப்ரைஸை வந்து அதை கிராஸ் பண்ணலன்னு சொன்னால் இது நடக்காது, இது தப்புன்னு அர்த்தம் இல்லை, ஏன் கேல்குலேஷன்ஸ் தப்புன்னாரு. அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இதான் வந்து WD கேனோட பவர், ரைட்? நான் வந்து ஆல்மோஸ்ட் 2014 இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கம்பைல் பண்ணியிருக்கிறோம். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், ரைட்? கொஞ்சம்லாம் பண்ணல, எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னைக்காச்சும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா வாங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க. ஐ கேன் ஆல்வேஸ் ஷேர் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் and I've done lot of thesis on this. Time, money, energy I've spent. So நாளைக்கு WD கேனோட 0 degrees date 1 2 டேட்டாஸ் வந்து பக்காவாக ரிவர்சல் காட்டுறதுக்கான சான்சஸ் காட்டுது. அதாவது ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்குது. நாளைக்கு ஆர் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் US மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு US மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் எப்பயுமே இந்த Black Friday இல்லை Black Mondayன்னு வாங்க, ரைட், இருளான ஃப்ரைடே. இது வந்து எப்பயுமே வந்து யூஎஸில் வந்து ஃப்ரைடே நடந்துச்சுன்னா அதுக்கான எதிரொலி நம்ம ஊரில் வந்து மண்டே அன்னைக்கு நடக்கும். நாளைக்கு US டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்றது பார்க்கணும். நினச்சி பாருங்களா, ஹூத்தி ரெபல்ஸ் ஒரு சின்னோண்டு தீவிரவாதி குரூப், ரைட்? ஒரு ஸ்டேட், ஈரான் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட் கூடயும் யூஎஸோட ட்ரோன்ஸை வந்து அடிக்க முடியாது. அதுவும் பவர்ஃபுல், அதாவது கில்லர் ட்ரோன்ஸ்னுவாங்க. அதுலேயே வந்து யூ ஹாவ் மிசைல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரோன் MQ-9. இட்ஸ் அ multi-million-dollar ட்ரோன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ட்ரோன்ஸ். 16வது ட்ரோனை இன்னைக்கு காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்களேன், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ட்ரோனை வந்து ஆல்மோஸ்ட் 56,000 அடி ஹைட்டில் வந்து பறக்குது. அந்த ஹைட்டில் வந்து இவங்க போய் அடிக்க முடியுது சொன்னால் யூஎஸ்க்கு வந்து செட்பேக். 16th ட்ரோன், நாட் 1 2, 16th ட்ரோன் காலி ஆகுது. அப்போ அமெரிக்கா கம்முன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சம்திங் பிக் லைக்லி டு ஹேப்பன். 1 2
இப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேன். யூஎஸ் ஹெட்டிங் ஃபார் எ ரிசெஷன் கேள்விக்குறி. ரைட், அதில் வந்து ஒரு இன்னொன்று இன்ஃபர்மேஷன், 2008 அப்புறமா அதிகபட்சம் டிஃபால்ட் கார் லோன் டிஃபால்ட் யூஎஸில் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ. ரைட், ஸோ 2008 அப்புறமா இப்போ தான் வந்து அவ்வளோ டிஃபால்ட் நடக்குது. எப்பயுமே வந்து மனுஷனுங்க கையில் வந்து பயங்கர டைட்டாக இருக்குன்னு சொன்னால் 2 இடத்துல வந்து தப்பு நடக்கும். ஃபர்ஸ்ட் சைன், ரைட், ஒன்று வந்து என்னோட கார் லோனை டிஃபால்ட் பண்ணுவேன், செகண்ட் வந்து என்னோட கிரெடிட் கார்டை டிஃபால்ட் பண்ணுவேன், மூணாவது தான் வந்து ஹவுசிங் லோனை வந்து டிஃபால்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சைனு இப்போ காட்டியிருக்கு. இன்றைக்கி வந்த இன்ஃபர்மேஷன் ஆர் நியூஸ், இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த நியூஸ் கிடையாது, இட் கேம் ஃப்ரம் ஏ டிவி சேனல். ரைட், யூஎஸில் இருக்கிற சிஎன்என்லேருந்து தான் வந்துருந்துச்சு. தட் கார் லோன் டிஃபால்ட் வந்து அட் தி பீக், இதுக்கு முன்னாடி இது மாதிரி 2008 தான் இருந்துச்சுன்றது வந்திருக்கு. மார்க்கெட் ரேலி ஆகலைன்றது நான் சொல்ல, யூஎஸ்னால நம்ம இதுன்றது நம்ம சொல்ல, பட் இம்பார்ட்டண்ட் டேட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து ப்ரைஸும் டேட்டும் டைமும் ஸ்கொயர் ஆகுது, மீட் ஆகிற இடத்துல வந்து சாதாரணமாக வந்து ரிவர்ஸ் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இது எல்லாமே வந்து வார்னிங் வச்சுங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் நெக்ஸ்ட் 90 days to 180 days கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.